ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டீசர் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் அப்படின்னா நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர் நடித்து வந்திருக்கக்கூடிய சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னும் வரல, டீசர் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதற்குண்டான அந்த டீசர் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வழக்கமாக இதை பார்க்க வரும்பொழுது ஒரு சின்ன ஜஸ்ட் அந்த கதை என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு படிச்சுக்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி அப்படி எதுவுமே வரல. என்ன இந்த டீசரில் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஒரு அனுமானத்திற்குள்ளே வரப்போகிறோம். பார்க்கலாம். இப்போல்லாம் டீசரே 2.25 நிமிஷத்துக்கு விட்ருக்காங்க. 2 நிமிஷம் 15 நொடி. பார்ப்போமா டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஹெட்செட் போடல, பிகாஸ் லைட்டாக ஒரு தலைவலி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் லெட்ஸ் ஸ்டார்ட். ப்ராஜெக்ட் வழிகாட்ட வந்த சாமி விதையாகி முளைச்சிருக்கு. பொறுமை ஒரு நாள் புலியாகும், பொய்யும் புரட்டும் பலியாகும். வரலாற்றிலே இந்த மாதிரி சம்பவம் ஒருத்தன் பண்ணதில்லைங்க. இட்ஸ் கோனா பி தி பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் தி நேஷன். எழுதி வச்சோம். செக்ரட்டரியேட்ல ஒருத்தரும் மண்டையை பிச்சுட்டு அலையறாங்க. ஸ்கேம். நைஸ். ஒரு 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 செட் ஆஃப் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பட்டிக்காடு. அண்டு ஒரு சின்ன நியூட்ரலான ஒரு சீன் காமிச்சு அதை கட் பண்ண உடனே பயங்கர பாஷான என்னது போய் ஊராமத்து போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை காமிக்கிறாங்க. பார்ப்போம். கிடைச்ச தகவல் படி 6236 கோடியே 24 லட்சம் ரூபாய். Not a small time UG group. மக்களோட மக்களா penetrate ஆகி we think it has roots since 1960s. ஒரு சின்ன பையன் 15 வருஷம் உள்ளேயே இருந்து ஆட்டி வச்சிருக்கான். முழுக்க இருட்டிலே வேலை பார்த்துருக்கான். பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா கேம்ல இறங்கி இருக்கணும். பாப்புலாரிட்டி இருங்க நான் முன்னாடி ஒன்று போகிறேன். இருட்டிலே வேலை பார்த்துருக்கான். பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்னா வழி வழி வந்த வீரம் வருவதை ஒரு கை பார்க்கும். ஓகே ஓகே. கேம்ல இறங்கி இருக்கணும். பாப்புலாரிட்டி இமேஜ் தான் முக்கியம்னா அதுக்கு போஸ்டர் அடிச்சிருக்கணும். இஃப் யூர் an extremist against the government, ஸ்ட்ரீட்ஸ்ல போயிட்டு டவுன் சொல்லணும். 3 மில்லியன் யார் நீ? ஓகே ஓகே. அந்த சஸ்பென்ஸ் மியூசிக்கு கொண்டு போகிற விதம் எவ்ரிதிங் இஸ் நைஸ். ஓகே. ஸோ போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இஸ் ஆப்வியஸ்லி தேர். அண்ட் அப்படியே சமாதானமாக விசாரிக்கிற மாதிரியும் குட் காப் பேட் காப். ஓகே. எல்லாரும் விஜய் ஆண்டனிக்கு சல்யூட் வேறு பண்ணுறாங்க. ஸோ ஹி மஸ்ட் பி சம் கைண்ட் ஆஃப் an officer sort of thing and then he turned to something else. ஓகே ஓகே. வேற என்ன பூந்தைக்கு இந்த ஐஜி டிரான்ஸ்ஃபரையும் பிடிச்சிருக்கேன். பதிய வச்சுட்டீங்க தம்பி. அதை சேஃபா இறங்கி வேலை பார்த்ததே நம்ம கிட்டு தான். தம்பி தான் ஒரு ஹவுசிங் போட்டு வீடு ஒன்று அலாட்மெண்ட் கொடுத்துச்சு. சொன்னேனே சார், கிட்டு கிட்டுன்னு ஒரு ஆளை பத்தி அவர் கேள்விப்பட்டதே கிடையாது. கெட்டிக்கார பையன்டா. என்னையா நடக்குது? என்ன நடக்குது? அவன் பேரு கிட்டு. டூ ஃபேஸ் பர்சன். ஒரு டூ ஃபேஸ் பர்சன் கண்டிப்பாக வந்து வெளி உலகத்துக்கு வந்து இஸ் சம் கைண்ட் ஆஃப் an officer sort of thing. அண்ட் நிழல் உலகத்தில் he is having another face. என்னுடைய அனுமானம் தான். பட் goes like that. Let's see. வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரியேட்ல டீ சிகரெட் வித்துச்சு. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல கிளீனர் பையன் 197 கோடியா? இது வெறும் ஆரம்பம் தான் மாற. சார் சிரிக்கிறான் சார். Okay okay okay. It's nice. So it's sort of Ramana and Shivaji filmனுடைய வைப் இருக்கு. Okay, it's really good and good choice of heroine. She looks really good. And விஜய் ஆண்டனிக்குன்னு ஒரு மியூசிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. டேஸ்ட்டை காட்டலாம் ஒரு ஸ்டைல் இருக்குது. அண்ட் இட் ஷோஸ் தட் விஜய் ஆண்டனி ஹஸ் மேட் த மியூசிக். ஸோ நல்லா இருக்குது மியூசிக் கேட்குறதுக்கும். ஒரு பீட்டு கொண்ட இது தான். ஆனால் தலைவலிக்கிற மாதிரி உண்டான பீட்டு வந்து கிடையாது. அண்டு தாரதப்பட்டியவே ட்ரெண்டாக மாற்றி இன்றைக்கி ஒரு மியூசிக் டைரக்டர் பெரிய ஆள் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹி ஹாஸ் இஸ் யூனிக் பிளெண்ட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஸ்டிக்ஸ் வித் த ட்ரெண்டுங்க.
அவருக்கு விஜய் ஆண்டனிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் மியூசிக் ட்ரெண்ட் இருக்குது. ஹி டேக்ஸ் இட் அப் வித் ஹிம். பட் ஈவன் தென் அது வந்து நமக்கு போர் அடிக்காத மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி குட் அண்ட் இட் இஸ் அ நியோ பாலிட்டிக் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எஸ் ஸோ அ பர்சன் வித் டூ ஃபேஸ், காலையில் ஒரு மாதிரி ராத்திரி ஒரு மாதிரி, ரைட். ஸோ இந்த பழைய ஒரு படத்தில் ரஜினி வந்து அவருடைய தங்கச்சி ஒரு கொண்டுருவாங்க. ஸோ காலையிலலாம் அவர் வேறு ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருப்பார்னு நினைக்கிறேன். அண்டு ராத்திரி வந்து அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் ஷூட் பண்ணிட்டுருப்பார்ல, சார்ட் ஆஃப் திங், சார்ட் ஆஃப் ராபின்ஹுட் கைண்ட் ஆஃப் மூவி போல். குட்டுங்க, நல்லா இருக்குது. சக்தி திருமகன் எப்போது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரியலை எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, பட் சம்வேர் அரவுண்ட் 2025 கண்டிப்பாக வந்துடும். அண்ட் இட் இஸ் விஜய் ஆண்டனி அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் மூவி போல். ஸோ த டேட் இஸ் எதுவும் டிஸ்பிளே பண்ணல. இட் இஸ் குட்டுங்க. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். இட்ஸ் கோன் பி ரியலி குட். ஸோ நீங்கள் உங்களுடைய அனுமானம் என்ன அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள். ஜஸ்ட் பார்க்காம சொல்லக்கூடியது. ஸோ இட்ஸ் நைஸ் இல்லை, குட்டுங்க. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்பேன். அண்ட் யூனோ ஐ ஹாவ் விளையாட்டு சாமானம் புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். வில் போத் பிளே த கேம். ஓகே, வில் போத் பிளே த கேம். இட்ஸ் மெமரி லேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷனல் கேம் கார்ட்ஸ். ஸோ வில் போத் பிளே. நான் எனக்கு ஆக்சுவலி இதுதான் ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட் அதுக்குள்ளே இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா கைண்ட் ஆஃப் டெம்ப்டிங், பட் ட்ரெய்லர் இஸ் ரியலி குட். ஸோ நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம். ஸோ until then, Chinnathil Dandapani signing off. Tada bye. Take care.